एकता के संगम को अपने आप में समेटे हुए हैं। जिस सेंगोर आज नई इमारत में स्थापित किया जाएगा, तो भारतीय संसद गौरवशाली अतीत दिवस की पूर्व संध्या में भारत के प्रथम प्रधानमंत्री जी श्री पंडित जवाहरलाल नेहरू को तिरुवावड़ुतुरै आदीनम में समर्पण किया गया था। वही राजदंड, वही सेंगोर संसद के नए भवन में अभी माननीय प्रधानमंत्री जी ने स्थापित करेंगे। एक औपचारिक जुलूस संसद के नए भवन में चल रहे हैं। पवित्र सेंगोर माननीय प्रधानमंत्री उसका विशेष जगह में अभी स्थापित करेंगे। 1947 ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலஸ்ரீ மகாசன்னிதானம் திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் நாட்டின் முதல் பிரதம மந்திரியாக இருந்த பண்டித நேரு அவர்களிடத்திலே வழங்கிய செங்கோலை தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கையில் ஏந்திக் கொண்டு ஆதீன கர்த்தர்கள் புடைசூழ நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்திற்கு ஊர்வலமாக வந்து இப்போது அந்த புனித செங்கோலை அதற்கான உரிய இடத்தில் ஸ்தாபிதம் செய்கிறார்கள்। माननीय प्रधानमंत्री ने सेंगोर को विशेष जगह में स्थापित कर रहे हैं। அரசாழ்வர் ஆணை நமதே என்கிற கோளறு பதிகத்தின் வரிகள் இப்போது பாடப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன। माननीय प्रधानमंत्री ने अभी रोशनी कर रहे हैं। நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடம் திறக்கப்படுவதை உணர்வுபூர்வமாக விளக்குகிற வகையில் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றி மங்களமும் ஒளியும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள்। மாண்புமிகு நாடாளுமன்ற சபாநாயகர் அவர்கள் ஒளி அரசாழ்வர் ஆணை நமதே ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக வழங்கப்பட்ட செங்கோல் தமிழகத்தின் காவிரி கரையிலிருந்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் வாயிலாக வழங்கப்பட்ட அந்த செங்கோல் இப்போது நாடாளுமன்றத்தில் புதிய கட்டடத்தில் அதற்குரிய இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது। ஆதீன கர்த்தர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்। அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே। திருச்சிற்றம்பலம்।
திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேல்முருகனுக்கு செங்கோலை அதற்கான இடத்தில் நிலைநிறுத்தி அதற்கு மரியாதை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வந்தே மாதரம் நாட்டை போற்றுகிற அந்த பாடல் இசைக்கப்படுகிறது. من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان